அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமாக உள்ளோம். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய டே அண்ட் மை vlog தான் பார்க்க போகிறீங்க. அதில் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தாங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். இது முதல் நாள் ஈவினிங் எடுத்தது. நாங்கள் வெளியே போயிட்டு வர நேரம் சில சாமான்கள் வீட்டில் முடிஞ்சிருந்துச்சு. அதையும் நான் இதை எடுத்துன்னு வந்துட்டேன். என்னோட பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த பால்மா முடிஞ்சது முக்கியமாக. அதோட சின்ன சின்ன சாமான், பருப்பு, அந்த வெங்காயம், தேயிலை, இதோட பூண்டு, இப்படிகளில் நான் எப்போதும் வீட்டில் அந்த முடிஞ்சிட்டா தான் வாங்குவேன். இல்லாட்டி இந்த கிழமைக்கு இந்த மாதத்துக்கு தேவையான சாமான் இந்த பல்காக வாங்கி வச்ச மாட்டேன் எப்போதுமே. இந்த மாதத்துக்கு தேவையான சாமான் சில பேர் வாங்கி வச்சுக்குவாங்க, ஒவ்வொருத்தர் செலவை பொறுத்து தான். ஆனால் நான் இப்படி முடியத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவேன். இதில் வந்து தேயிலை கொஞ்சம் கூடுதலாக வாங்கிட்டு அதை இன்னொரு பெரிய ஒரு கண்டெய்னரில் போட்டுண்டா உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு சின்னதில் போட்டுண்டு டீப்லேருந்து ஊற்றுற டைமுக்கு உங்களுக்கு எடுத்து கேளும். அப்போ அது அந்த பெரிய கண்டெய்னர்லேருந்து உங்களுக்கு சின்னத்துக்கு மாற்றி கேளும். அதோட வந்து காஞ்ச மிளகாய் வாங்கின்னு வந்திருந்தேன். நான் நோம்பில் இடித்தது வந்து அதில் மிளகாய்த்தூள் அவசரமாக முடிஞ்சிட்டு மல்லித்தூள் அப்படியே இருக்குது. எப்படி இப்போ நோன்பு முடிஞ்சு ஒரு 3-4 மாதம் ஆகிட்டுது. ஆனால் எங்களுக்கு இப்படி கையால் நாங்கள் செஞ்சு மஷினில் போட்டு இடிச்செடுத்தா உங்களுக்கு நீண்ட நாளை பாவிச்சு கேளும். இதில் நல்லா வெயில் விழுந்துச்சு அன்றைக்கு நாள். நான் அதை நல்லா கழுவி இப்படி காய வச்சு எடுத்துட்டேன். அப்போ எப்போதும் ஒரே மழையும் வெயில் மிக்கத்தால் எங்களுக்கு வெயில் விழுகிற டைமுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவு இது உள்ளதெல்லாம் நாங்கள் காய வச்சு எடுத்துக்க பார்ப்போம். மண்டே நாள் அப்படித்தான் மிஷினில் உடுப்பும் போட்டு வச்சுருந்து அதையும் நான் எடுத்து காய போட்டுட்டேன். காய போட்டு வச்சுட்டு இப்போ பகல் சாப்பாட்டுக்காக வேண்டி நான் இந்த என்ன சாப்பாடு சமைச்சுன்னு பார்ப்போம். இந்த குருமா நிறச்சி இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து இன்னப்படி ஒரு மண் சட்டியில் கழுவி போட்டு மஞ்சள், உப்பு, அதோட மிளகுத்தூள் போட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி வேறு முறையில் இந்த மாட்டரைச்சி ஆக்கி எடுக்க போகிறேன். உங்களுக்கும் இதை ப்ரெஷர் குக்கர்லேயும் போட்டு நான் 6-7 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வரசில் நான் இதோட இந்த முள்ளுகளை வெளியே எடுத்துட்டேன். இந்த முள் வந்து எனக்கு நான் பிளாக்கா கறி ஆக்கிறதுக்கு இந்த முள் போட்டு பிளாக்கா கறி, இந்த பிளாக்கா கறி ஆக்கி பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாட்டரைச்சி எப்படி ஆக்குன்னு பார்ப்போம். ஒரு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றுக்கோங்க. ஏன்டா இந்த இறைச்சிலையும் அந்த ஆயில் கொழுப்புகள் இருக்கிறதால. அதோட பூண்டில் கடுகு, வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சி வரசில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் உண்டு, இல்லாட்டி பாதி வெங்காயம் உண்டு, நல்லா மெல்லிசாக வெட்டி போட்டுக்கோங்க. இப்படி கையால் நின்றுபடி உதிர்த்து போட்டால் நல்லா அவசரமாக ப்ரௌன் கலர் ஆகி வந்துடும். போட்டு நல்லா இன்னபடி கலந்து விட்டுக்கோங்க. அதோட நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கல். நான் நல்லா தட்டி போட்டுட்டேன். போட்ட பிறகு இதோட கருவேப்பிலை, ரம்பை, சின்ன குச்சிக்காய் அப்படியெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரசில் உங்களுக்கு நல்ல ஒரு மணம் வரும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரசில் நீங்கள் இதோட மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களோட கறிக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகு, சீரகம், அதோட பீஃப் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலும். இந்த அரிசி வந்து வெந்திக்கிறதால உங்களுக்கு 15-10 நிமிஷத்தில் கறியை ரெடியாக பண்ணி எடுத்துக்கலும். இன்றைக்கி வந்து மாட்டு முள் போட்டு பிளாக்கா கறி, அதோட புளியானம்ன்ற ரசம்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படி இப்போ நாங்கள் இந்த இறைச்சியை போட்டு நல்லா கலந்துவிட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த நான் பாத்திரத்தையே கழுவி ஊற்றிட்டேன். இந்த கறி ஆக்கிற பிகினர்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்டா அவங்களுக்கு எப்படியுமே இந்த இறைச்சி கறிகள் ஆக்க தெரியாதனால. இப்போ இதுக்கு மேலே நான் இன்னும் கறி கொச்சிக்க 1-2 வெட்டி போட்டு இப்படி மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுடுங்க. வந்த பிறகு இப்படி இறக்கி வச்சுக்கணும்.
இது தண்ணி இறச்சி கறியுமில்லை இதுலேயும் முள்ளுகள் ஓண்டிக்குது உங்களுக்கு பார்க்க சில விளங்கும். இப்போ இந்த பிளாக்கை நல்லா க்ளீன் பண்ணி அதை ஒன்றும் மடிக்கல வீடியோவாக க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சு அப்படி சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி ஒரு சட்டியில் போட்டுக்கோங்க. அதோடய வெங்காயம் ஒரு பாதியும் சரி ஒன்றும் சரி வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு அதோடய பூண்டு இருந்தால் போட்டுக்கோங்க. கட்டாயம் நீங்கள் இதுக்கு பூண்டு போட்டே ஆகணும். அதோடு நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் போடாமல் இந்த சின்ன ஈரக்கொச்சிக்கை போட்டு தான் நான் ஆக்க போகிறேன். அதோட கருவேப்பிலை ரொம்ப நான் பூண்டை நல்லா தட்டியே போட்டுருந்தேன். அதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனை விட குறைவாக போட்டுக்கோங்க. அதோட வெந்தயம், பட்டையும் ஒரு 2 துண்டு மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஈரக்கொச்சிக்கை போட்டு இந்த கறி ஆக்குறதால இந்த கறியை வந்து நல்ல ஒரு எல்லோ கலரில் வரும் மிளகாய்த்தூள் போடாமைக்கு. மல்லித்தூளும் ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோ மேலும் இல்லாட்டி உங்களுக்கு தேங்காயில் தண்ணிப்பால் ஊற்றிக்கோ மேலும் நான் தண்ணி ஊற்றி தான் இன்றைக்கி வேக வச்சுக்க போகிறேன். இது வெந்து வரசில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த இந்த மாட்டு முள்ளை போட்டுற வேண்டியதுதான். போட்டு கலந்துவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இப்படியே வேக வச்சுடுங்க. வெந்த போது நாங்கள் தேங்காய் திருவி கட்டிப்பால் எடுத்து வச்சுக்கணும். நான் இது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். இப்போ இது வந்து நல்லா இந்த துண்டெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு வந்து வந்தப்போ நாங்கள் கட்டிப்பாலை இன்னப்படி ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றி இதை கொதி வரும் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. கொதிக்க விட்டுடுங்க. வச்ச பிறகு இப்போ இதில் நான் வந்து நான் வெளியே அடுப்பில் வேக வச்சுருந்து இப்போ நான் வந்து உள்ள கேஸ் ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டேன். மாற்றி இப்போ இதை வந்து தாளித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் அந்த இறைச்சொண்டு மண்ணில் போட்டு தாளித்து போடலை. நாங்கள் அவிச்சு எடுத்து போட்டதால் நான் இதை கொஞ்சம் தாளிப்பு கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஃபேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மேலே ஆயில் ஊற்றிக்கோங்க. குக்கிங் ஆயில் எது வேணும்னாலும் சரி ஊற்றி சூடாகி வரச்சில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரச்சில் அதோட காஞ்ச கொச்சிக்காய் ஒரு 2 போட்டுக்கோங்க. நல்லா கையால் பிச்சு போட்டுக்கோங்க. மேலும் அதோட பூண்டை நல்லா தட்டி போட்டுங்க. அதோட கருவேப்பிலை ரொம்ப போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு பொரிஞ்சு வரச்சில் மனம் கொண்டு வரும். அந்த டைமுக்கும் நீங்கள் ஏன்னா பூண்டு போட்டதுக்கிறதால நல்ல மனம் வரும். இதை நீங்கள் இப்படி இறக்கி அந்த கறியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ இந்த பிளாக்க முள் இந்த எண்ணெய் தாளிப்பு எல்லாம் போட்டு இந்த கறி ஆக்குறதால நல்ல ஒரு டேஸ்ட் ஆகிக்கும் இந்த கறி. இது இப்படி கலந்து விட்டு எடுத்து வச்ச போகிறோம். இப்போ நான் வந்து அடுத்து வந்து இந்த புளியானம் தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். புளியானம் தேவையான சாமான்கள்லாம் எடுத்து அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சின்ற பிளெண்டரில் தான் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அதில் அரைவாசை கொஞ்சம் எடுத்து இன்னப்படி எண்ணெயில் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளியானம் காய்க்கிற அந்த வீடியோ வரும்டா இன்னும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் தரேன். இப்போ இதோடு நாங்கள் எடுத்து கூட்டி வச்சுட்டு அந்த கரைசலை வந்து இதோடு கலந்துட்டுக்க வேண்டியதுதான். கட்டாயம் இந்த புளியானம் வந்து காய்க்கிற வந்து இந்த தண்ணிப்பால் அதில் தான் காய்ச்சணும். கட்டிப்பால் இல்லை. சில பேர் இந்த தண்ணிலேயும் புளியானம் காய்ச்சிடும். அதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதே ஓரங்களில் கொதி வரும் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. மூடப்படாது. இன்னும் இப்படி ஓரத்தில் கொதி வர சில இதை இறக்கிடணும். இறக்கின பிறகு இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் இன்னொன்று சேர்க்க போகிறேன்னு பார்ப்போம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கும் தெரியும். நாங்கள் இப்போ இறைச்சி கறி ஆக்கி வச்சுருந்தோம். அதோட கொஞ்சம் ஆணம் எடுத்து அப்படி மேலால் இதுக்கு ஊற்றிட்டேன். அப்போ இந்த புளியானம் நல்ல டேஸ்ட்டாக வரும். அன்றைய பகல் சாப்பாடு பிளாக்கா இறைச்சி கறி புளியானம் ஒயிட் ரைஸ் தான். நீங்கள் ஒரு முறை இதை வைக்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்